வரவு செலவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகொத்தாவில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது. கடந்த காலங்களில் தேசிய வளத்தின் 70% பகுதி ராஜபக்ச குடும்பத்துக்கே ஒதுக்கப்பட்டது. அதாவது 3 அமைச்சர்களே வரவு செலவு திட்டத்தின் 70% செலவிட்டனர். எஞ்சிய நூற்றுக்கணக்கான அமைச்சர்களுக்கு 30% ஒதுக்கப்பட்டது. அது குறித்து அமைச்சர்களால் பேச முடியவில்லை. பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு வெளியிட பலம் இருக்கவில்லை. ஜனநாயக பலம் இருக்கவில்லை. வெளியில் கருத்து வெளியிட தொழிற்சங்கங்களுக்கு பலம் இருக்கவில்லை. அதற்கு எதிராக பொதுமக்களால் எதிர்ப்பு வெளியிட முடியவில்லை. அவ்வேளையில் எவரும் பேசவில்லை. எனினும் இன்று மக்களுக்கு தமது கருத்துக்களை வெளியிடுவதற்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது. அதுவே கிடைத்துள்ள பாரிய மாற்றமாகும். இது பாராளுமன்றத்தில் கிடைத்துள்ள பாரிய வெற்றி அல்லவா? சீஃபா என்ற ஒரு உடன்படிக்கை இல்லை என பிரதமர் தெளிவாக கூறியுள்ளார். இந்தியாவின் வைத்தியர்களுக்கு இங்கு மருந்தகங்களை திறப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளதாக சிலர் குறிப்பிடுகின்றனர். அதனை செய்ய வேண்டுமாயின் செய்யலாம். எனினும் அவ்வாறு எதுவும் இல்லை. அதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். அதே போன்று இந்தியாவின் வடிவமைப்பாளர்களுக்கு இங்கு வந்து ஒவ்வொரு இடங்களில் கடைகளை திறந்து வியாபாரம் செய்ய முடியாது. அதே போன்று இந்தியாவின் சட்டத்தரணிகள் இலங்கைக்கு வந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அருகில் கடைகளை திறந்து செயற்பட முடியாது. இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் ஊடகவியலாளர் இதன் போது கபீர் ஹாஷிமிடம் கேள்வி எழுப்பினார். 2016 ஆண்டுக்கு பின்னர் இணைத்துக் கொள்ளும் ஊழியர்களுக்கு மாத்திரம் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளோம். நிதியம் ஒன்றை உருவாக்கி ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அரசாங்க உறுதியுடன் திரைசேரியில் பணத்தை சேமிக்க உள்ளோம். குறிப்பாக தனியார் பிரிவிலும் அந்த முறையை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். மார்ச் மாதத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். பல மாதங்களாக அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழந்துள்ளனர். கிராமத்தில் தீர்மானம் எடுக்கும் உரிமை அதிகாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது தவறானது. அதனால் மிக விரைவில் தேர்தல் நடாத்துவது சிறந்தது என்றே நான் நினைக்கின்றேன்.